அது அரசியல் ரீதியாக திமுகவுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கலாம் அப்படின்றதுனால ஒருவேளை விஜய் அங்க கரூருக்கு போறதை தவிர்க்கணும், தடுக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணிருக்கலாம். இந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த தீர்ப்பு, இந்த கேஸ ஒட்டி அவங்க சொன்ன காமெண்ட்ஸ் எல்லாமே தே ஆர் ஆல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீதிபதிகள் சொன்னதே அரசியல் கூற்றுகள் தான், ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அது. இந்த விஷயத்துக்கு தாவிகால இருந்து ஏன் இவ்வளவு ரிப்பீட்டடா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் போது அப்ப எதையும் மறைக்கிறாங்களா? ஏதோ தப்பு நடந்திருக்கா? இவங்க தப்பு பண்ணிட்டாங்களா? அப்படின்ற கேள்வி விஜய் பேசி முடிச்சுட்டு எப்படி வந்தாரு வெளியே? அந்த கூட்ட நெரிசல்ல இருந்து எப்படி வெளியில வந்தாரு, என்ன அவரு நமக்கு தெரியல. ஆனா வெளியில வந்துட்டாரு. அப்ப காவலர்கள் தானே பாதுகாப்பா அவரை கொண்டு வந்து வெளியில இருக்கணும். இதுல ஒரு சூழ்ச்சி இருக்குது, இது இருக்குது அப்படின்னா அவர் நின்னு திரும்பி அப்படியா அப்படின்ட்டு ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஃபேஸ் பண்ணல. ஆனா இப்ப அதுக்கு நேர்மாறா இன்னொரு இதை சொல்றாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில அந்த முரண்பாடு இருக்குது பாத்தீங்களா? அந்த முரண்பாடு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. இவர் சொன்னது மாதிரி கொன்று குவிக்கப்பட்ட ஒரு இடம் அது. அதுல பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனம். அந்த வாகனம் எப்படி சுத்தம் செய்யப்படலாம்? அது அப்படியே தானே பிரிசர்வ் பண்ணிருக்கணும். இந்த முரண்பாடுகள்லாம் இருக்கிறதுனாலதான் இப்போ இந்த மாதிரி அடுத்து இன்னும் அரசு வேலையெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அப்போ என்ன அப்படின்ட்டு ஒரு அந்த சந்தேகம் வருது பாத்தீங்களா? அந்த சந்தேகம் வலுப்பட ஆரம்பிக்குது பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்ப போயிட்டு திரும்ப அதை கிளறி விட்டு இது பண்றது மாதிரி, இப்ப நான் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்க போறேன் அப்படின்றதெல்லாம் அனாவசியமானது. இது அருவருப்பு மூட்டக்கூடியதாக இருக்கு. இத இந்த பிரச்சனையை இப்படி திரும்ப திரும்ப அப்படியே நீட்டிக்கிட்டே போறாங்க அப்படின்னா இதுல வேற என்ன அரசியல் ஆதாயம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு. ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த திமுக மேல இது மாதிரி குற்றச்சாட்டுகளை பரப்பிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கும் போல இது போல பேசுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகளுடன் உச்சநீதிமன்ற வழக்கு திமுக சார்பில் தொடரப்பட்டிருந்துச்சு. திமுக முன்னெடுத்த இந்த விஷயம் கரெக்டான, உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தது இந்த பேசுற விஷயத்துக்குலாம் தடை விதிக்கணும் அப்படிங்கிறது. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. திமுக இந்த இந்த இவங்க பேசின விஷயத்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனது சரியா தப்பா அப்படின்றதுல நம்ம ஜட்ஜ்மெண்டா எதுவும் சொல்ல முடியாது. கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போகாமல் இருந்திருக்கலாம். கொண்டு போகாம இந்த அரசியல் தளத்திலேயே அவங்க அதை டீல் பண்ணிருக்க முடியும். தமிழ்நாடு அரசியல் களத்திலேயே இதை பற்றி பேசியிருக்க முடியும். ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, திமுக விஜய் இப்ப 10ஆம் தேதி போக போறாரு இல்லையா? முதலமைச்சர் விஜய் அங்க போறாரு. கட்சி தலைவராகத்தான் முன்னாடி போயிருந்தாரு. போயிட்டுதான் அந்த பிரச்சனைகள் நடந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் முதலமைச்சரான பிற்பாடு கரூருக்கு போக போறாரு. அப்படி போகும்போது முதலமைச்சராக அவர் போகும்போது அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. அப்புறம் அது விஜய்க்கு ஆதரவாக அந்த மாவட்டமே முழுமையாக மாறுவதற்கான ஒரு சூழல் வந்துடலாம். ஏன்னா இவர் போயிட்டு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அதை பற்றி அப்புறமா நம்ம பேசலாம். இப்ப அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா, அவர் போயிட்டு பேசிட்டாரு அப்படின்னா மக்கள் அந்த தாவேகா விஜய் தான் இதுக்கு ஒரு காரணம், விஜய் தான் முக்கியமான காரணம், அவர் தாமதமாக வந்ததுதான் காரணம் அப்படின்னு எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அங்க பார்த்தவர்கள் முக்காவாசி பேர் அப்படி நினைக்கிறாங்க, அப்படி ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் பேர் இல்ல இதுல ஒரு சதித்திட்டம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடியது. இப்போ விஜய் ஏற்கனவே அவர் தனிப்பட்ட முறையில இவங்க எல்லாம் பார்த்து தனித்தனியா பார்த்து பேசி இருக்கிறார். இந்த கேஸ் நிலுவையில இருந்துகிட்டு இருக்கும் போது, ஆமா, அது அவரு முதல்வர் ஆகுறதுக்கு முன்னாடியே அவர் பார்த்து பேசி இருக்கிறாரு. இப்போ முதல்வரான பிற்பாடு இப்படி சில சலுகைகள் அதுகெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது முழுமையாகவே அல்லது பெரிய அளவுல இந்த மக்கள் எல்லாமே அவருக்கு ஆதரவாக மாறக்கூடிய சூழல் இருக்கலாம். அது அரசியல் ரீதியாக திமுகவுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கலாம் அப்படின்றதுனால ஒருவேளை விஜய் அங்க கரூருக்கு போறதை தவிர்க்கணும், தடுக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணிருக்கலாம். அப்ப எப்படி பாத்தீங்கன்னாலுமே இதுல ஒரு அரசியல் இருக்கு. திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதில்லை. நியாயமா பார்த்தோம்னா அந்த ஆதவ் அர்ஜுனா பேசினதும் சரி,
நீங்க சொன்னது மாதிரி சட்டமன்றத்துல தாவேகா இவர் முதலமைச்சரே அதை பற்றி குறிப்பிட்டாரு, நம்ம மேல பழிய போட்டாங்க அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லும்போது அவரு ஒரு 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 பாலிஸ்டா சொல்லிட்டாரு, நம்ம மேல பழிய போட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சதி திட்டம் அவங்கதான் கொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லல. திமுக சூழ்ச்சிங்கிற தான் வார்த்தையை ஆளுக்கு பயன்படுத்துறாரு. ஏற்பாடு அப்படி சொல்றாரு. அப்படி அதான் ரொம்ப நாசூக்கா, ஆனா ஒரு இம்ப்ளாய்டு பண்ற அப்படி அந்த அந்த அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஆதவர்ஜுனா தான் வெளிப்படையாவே அப்பட்டமாவே குற்றம் சாட்டி பேசினாரு. ஓகே, இப்போ இந்த இந்த பேச்சு இருக்குது இல்லையா, இத ஒட்டி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. இதுக்காக தான் போனாங்க, சட்ட ரீதியாக அவங்க போனாங்க, புரிஞ்சுக்கலாம், ஏத்துக்கலாம். கோர்ட்டுக்கு போனது சரிங்களா? ஆனா அந்த கோர்ட்டுக்கு போனதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான இன்னொரு அரசியல் இருக்கு. விஜய் கரூருக்கு போக விடாமல் செய்வது அப்படின்றதும் இருக்கு. ஏன்பா திமுக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்ததுக்கு பின்னாடி இப்ப நீங்க 2 காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லி இருக்கிறீங்க. இப்ப முதலமைச்சர் வந்து கரூருக்கு போறதுனால அந்த சூழ்நிலை வந்து வரப்போற இடைத்தேர்தல்ல தாவேகாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்காக திமுக வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஒருவேளை இதுதான் முக்கியமான காரணமாக கூட இருக்கலாம், விஜய் அங்க போகாமல் தடுக்கிறது அப்படின்றது. அப்ப அந்த மாதிரி எண்ணம், அதுக்காகத்தான் இப்படி செஞ்சாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வெளிப்படையான அரசியலாகத்தான் இருக்கு. இதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா? ஜட்ஜ்மெண்ட் இல்ல, ஆமா. சுப்ரீம் கோர்ட் அவங்க காமெண்ட்ஸ், அது ரொம்ப வியர்டா இருக்கு. வியர்ட்னா அதாவது இப்போ அரசியலை வந்து இங்க வந்து பண்ணாதீங்க, உங்க அரசியல் நீங்க அங்க பண்ணிக்கங்க. நீங்க என்ன எங்க முதலமைச்சருக்கு இது பண்ணணும்ன்றீங்களா, அது பண்ணணும் கண்ணாபின்னு பேசி இருக்கிறாங்க. அந்த பேச்சுல எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க, என்ன சுப்ரீம் கோர்ட்ல அந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன மெசேஜ கம்யூனிகேட் பண்ண விரும்புறாங்க? ஏன் அவங்க விரும்பினா நீங்க வந்து ஒரு மினிஸ்டர், குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அமைச்சராகவே நீங்க இருக்கக்கூடாது, இருந்தீங்கன்னா நாங்க உன்னை உள்ள தூக்கி போடுவோம், அமைச்சராக இல்லாட்டினா நான் உனக்கு பெயில் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் பேசின சுப்ரீம் கோர்ட் தானுங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ சுப்ரீம் கோர்ட்ன்றதே கேஸுக்கு கேஸு, ஆளுக்கு ஆளு, சூழலுக்கு சூழல், பின்னாடி வரக்கூடிய அந்த பின்புலத்திற்கு ஏற்றது மாதிரி அல்லது ஃபேஸ் வேல்யூக்கு ஏற்றது மாதிரி, யார் வாதாடுறாங்க அப்படின்றதுக்கு ஏற்றது மாதிரி தீர்ப்புகள், இந்த காமெண்ட்ஸ் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கா அப்படின்னா அப்படிதான் இருக்கு. அப்ப நீதித்துறைன்றது நடுநிலையில இருக்கா அப்படின்னா நடுநிலையில இல்ல அப்படின்றது மாதிரியான எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குங்க. இப்போ பரவலாக நீதித்துறை மீது நம்பிக்கை குறைந்துகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இது இந்த நீதித்துறைக்கே தெரியும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதுல வந்து அரசியல் நெருக்கடிகளும் இருக்கு, அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கு, அந்த தீர்ப்புகள்லயே இருக்கு. இது இந்த மாதிரியான காரணங்கள் அப்படின்றது சாதாரணமான மக்களுக்குமே தெரியுது. இந்திய அளவுல நான் சொல்றேன், அப்படித்தான் இருக்கு. அதனால இந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த தீர்ப்பு, இந்த கேஸ ஒட்டி அவங்க சொன்ன காமெண்ட்ஸ் எல்லாமே தே ஆர் ஆல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீதிபதிகள் சொன்னதே அரசியல் கூற்றுகள் தான், ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அது அரசியல் தான் அவங்களுமே பேசி இருக்கிறாங்க. அது அரசியல் இல்லாத அரசியல். திமுக பண்ணது அரசியல், ஒரு அரசியலை ஒரு சட்ட ரீதியாக போறது மாதிரியான ஒரு கவரப்புல போன அரசியல். தாவிக பேசினது ஒரு ஒரு செயலுக்கு எதிர்வினையாக பண்ணிய அரசியல். அதனால இது கோர்ட்டுமே இந்த அரசியலுக்குள்ளதான் இருக்கு. அவங்க இந்த கேஸை ரிஜெக்ட் பண்ண வித்ரா பண்ண வச்சுட்டாங்க, இந்த திமுக வித்ரா பண்ணிட்டாங்க இந்த கேஸ. அப்படி பண்ணினதே ஒரு அரசியலான செயல்பாடுதான். எவ்ரிதிங் இஸ் பொலிட்டிக்கல், அந்த கோர்ட் இஸ் நோ எக்ஸெப்ஷன். ஏன்னா அதுலயே நிறைய மாறுபாடுகள், இப்ப நம்ம எல்லாம் சட்டங்களை நுணுக்கங்களை கற்று புலமை தேர்ந்தவர்கள் கிடையாது. ஆனா நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த கோர்ட்டு இந்த கேஸ்ல இப்படி சொல்றாங்க, இந்த கேஸ்ல இப்படி சொல்றாங்க அப்படின்றதான் நம்ம பாக்குறோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுவான்சஸ் எல்லாம் இருக்கலாம், இன்ட்ரிகேட்டா ரொம்ப இதா இருக்கலாம், சட்ட நுணுக்கங்கள் படி அவங்க வந்து தீர்ப்புகளை சொல்லலாம். ஆனா நம்மள மாதிரியான பாமரர்களுக்கு, அதாவது சட்டத்தை பொறுத்த மட்டும் பாமரர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, பொதுமக்கள், இந்த பொதுமக்களுக்கு அந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரியாது. நாங்க மேலோட்டமா நீங்க சொன்ன தீர்ப்பை தான் நாங்க பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அங்க ஒரு தீர்ப்பு இருக்கு, ஏறத்தாழ அந்த மாதிரியான இன்னொரு கேஸ்ல இன்னொரு தீர்ப்பு வருது.
இதுல முரண்பாடு இருக்குது. இந்த முரண்பாடு வந்து நீதித்துறையில இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இப்ப உச்சநீதிமன்றமும் முதல்வர் கரூருக்கு போறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கறதுனால அது ஒரு கொண்டாட்டமாவே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் வந்து கரூருக்கு போறாரு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. குறிப்பாப்பா வந்து இப்ப அங்கேயும் போயிட்டு நிறைய நலத்திட்ட உதவிகளா வழங்க உள்ளாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே இருக்குது. இந்த கரூர் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இந்த கரூர்ல முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி மீண்டுமே வந்துட்டு இந்த கரூருக்கு இவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுத்து இவரை தொடர்ந்து நிறைய நலத்திட்டங்களா வழங்கிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமாப்பா? இது 2 விஷயம் இருக்குப்பா. ஒண்ணு வந்து இந்த கரூருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி பெனிஃபிட்ஸ், அந்த உயிருக்கு விலை பிரைசிங், அந்த டேக் இருக்குது இல்லையா, பிரைஸ் டேக் ஒண்ணுக்கும் அதை பற்றி ஒண்ணு. 2வது என்னன்னா இந்த விஷயத்துக்கு தாவிகால இருந்து ஏன் இவ்வளவு ரிப்பீட்டடா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் போது அப்ப எதையும் மறைக்கிறாங்களா, ஏதோ தப்பு நடந்திருக்கா, இவங்க தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இப்போ சம்பவம் நடந்ததுல இருந்து நீங்க பாருங்களேன். நிகழ்ச்சி கரூர்ல நடக்குது, ஸ்டாம்பீடு நடக்குது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே போலீஸுக்கு நன்றி தான் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. என்னை வந்து பத்திரமா இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அதுக்கு அப்படியே நேர் மாறா இருக்கு. போலீஸை வச்சு நீங்க கொன்னு குவிச்சீங்க அப்படின்றாரு. குவித்த அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த முரண்பாடு நீங்க பாக்குறீங்களா? அப்போ அவரு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முரண்பாடு இருக்கு. 2வது அந்த இடத்துலயே அந்த ஸ்டாம்பீடு நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கையில தான் அந்த பேச்சும் தொடருது, இன்டரப்ட் ஆகுது, நிறுத்துறாரு, தண்ணி கொடுக்குறாரு, பாட்டில் தூக்கி போடுறாங்க, இதெல்லாமே நடக்குது ஒரு பக்கம். அப்போ இன்னும் இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு முடிக்கணும்ன்றாரு ஆதவ அர்ஜுனா. அப்புறம் எங்க மீது வீண் பழி போடுறீங்க அப்படின்னு இவரே பேசுறாரு. சூழ்ச்சி அப்படின்றாரு, முதல்வரே அப்படி பேசுறாரு. இங்க ஒரு அந்த நான் வந்து ஆஹ் என்ன இடைவெளிகள் இருக்கு, முரண்கள் இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்றேன். அடுத்து இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே இவர் பாதுகாப்பாக வெளியில வந்துடுறார். முதல்வர் விஜய் பேசி முடிச்சுட்டு எப்படி வந்தாரு வெளியே, அந்த கூட்ட நெரிசல்ல இருந்து எப்படி வெளியில வந்தாரு, என்ன அவரு நமக்கு தெரியல, ஆனா வெளியில வந்துட்டாரு. அப்ப காவலர்கள் தானே பாதுகாப்பா அவரை கொண்டு வந்து வெளியில இருக்கணும். அப்புறம் அவர் வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அவர் போற அந்த சீனை நம்ம பாக்குறோம். அப்ப போகும்போது கூட எல்லாம் காவலர்கள் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க எல்லாம் கேக்குறாங்க, இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு எந்த பதிலுமே சொல்லாம போயிடுறாரு இல்ல. அப்போ இதுல வந்து ஒரு சூழ்ச்சி இருக்குது, இது இருக்குது அப்படின்னா அவர் நின்னு திரும்பி அப்படியா அப்படின்ட்டு ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஃபேஸ் பண்ணல. ஆனா இப்ப வந்து அதுக்கு நேர்மாறா இன்னொரு இதை சொல்றாங்க. அப்போ இந்த 2க்கு இடையில அந்த முரண்பாடு இருக்குது பாத்தீங்களா, அந்த முரண்பாடு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. இது ஒண்ணு. அதுக்கு அப்புறமா அவர் போன பிற்பாடு அந்த வண்டி இருக்குது பாருங்க, அந்த வண்டி இங்க இருந்தது எப்படி சென்னைக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வந்தா, ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படின்னா உடனே அது வந்து போலீஸ் வந்து கான்பிஸ்கேட் பண்ணி இருக்கணும் இல்லையா, அந்த வண்டி கைப்பற்றி இருக்கணும், இதை எடுத்துட்டு இருக்கணும். அங்க கரூர்ல தானே அந்த வண்டி இருந்திருக்கணும், சென்னைக்கு வந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த 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 ஒரு 2-3 நாள்லதான் ஆயுத பூஜை வந்தது. அந்த ஆயுத பூஜைக்கு வண்டியை நீட்டா கழுவி சுத்தம் பண்ணி வெளில வச்சிருந்தாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வண்டிய அது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான ஒரு ஒரு பெரிய கொலைகள், இவர் சொன்னது மாதிரி கொன்று குவிக்கப்பட்ட ஒரு இடம் அது. அதுல பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனம், அந்த வாகனம் வந்து எப்படி சுத்தம் செய்யப்படலாம்? அது அப்படியே தானே பிரிசர்வ் பண்ணி இருக்கணும். காவல்துறை வந்து கைப்பற்றிருக்கணும் தானப்பா. விசாரணை டைம்ல வந்து சிபிஐ எல்லாம் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்க. அவங்க வந்து அந்த வாகனத்தை சிறைப்பிடிச்சுல வச்சிருந்திருக்கணும். அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் தானே. சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்திலே சொல்றேன், காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு எல்லாம் உடனே போட்டாங்களப்பா. ஆமா. சாதாரண அங்க இருக்கிற போலீஸே அதை வந்து பண்ணிருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொன்னா இமீடியட்டா அந்த மாதிரி தானே காவலர்கள் செய்யறாங்க சாதாரண ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து அப்படியே அந்த வண்டியை விட்டது, அத ஆயுத பூஜைக்கு அதை சுத்தம் பண்ண விட்டது. சுத்தம் பண்றதுன்னா அப்படி இன்டீரியர் கூட ஃபுல்லாவே மாத்திருக்கலாம் இல்லைங்க. தடயங்களை வந்து நீங்க அழிக்கிறதுனா முடியும். இப்ப நம்ம பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லல. அந்த ஆயுத பூஜைக்கு
வண்டியை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வெளியில மட்டும் கூட்டுனாங்களா, உள்ளேயும் சுத்தம் பண்ணியிருப்பாங்க. உள்ள சுத்தம் பண்ணுனாங்க அப்படின்னா உள்ள எந்த இடத்துல எத்தனை கேமரா இருந்துச்சு, என்ன விவரம் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருக்க முடியும். அங்க உள்ள இருக்கக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய கதைகள் தான் நம்ம கேட்டோம். நம்ம யாருமே போய் பார்க்கல உள்ள என்ன வசதிகள்லாம் இருந்துச்சுன்ட்டு. இப்போ இதெல்லாமே இந்த கேஸ்ல எதுவும் பாதகமாக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ள இன்டீரியரை வந்து மாற்றி அமைச்சிருக்க முடியுமா? இதெல்லாம் நடந்துச்சு நடக்கலன்றது வேற விஷயம். சந்தேகங்கள் வர்றதுக்கு இடம் இருக்கு. ஓகே, அது ஒண்ணு நடந்துருச்சு. அதுக்கு அப்புறமா சிபிஐக்கு கேஸ் போன பிற்பாடு இவரு விஜய் அவங்களை எல்லாரையுமே வர வச்சு ஹோட்டலுக்கு வர வச்சு, ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வச்சு ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக ஒரு அறையில போய் பாக்குறாரு. இப்போ எப்படி இத வந்து சிபிஐ விசாரணையின் போது இது எல்லாமே நடக்குது. சிபிஐக்கு இந்த கேஸ் போன பிற்பாடு தனி தனித்தனியாக பாக்குற கூடிய அளவுக்கு அதுல இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தவிக்க கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்தாலும் இந்த இதை நடத்துறாங்க. அப்போ ஆதவர்ஜனா குற்றம் சாட்டப்பட்டவர், புசியானந்த் குற்றம் சாட்டப்பட்டவர், அவங்க எல்லாருமே தான் இதுல இன்வால்வ்டு. ஓகே, அப்படி அந்த இது நடந்தது. அதுவுமே நமக்கு நம்ம சந்தேகத்தை எழுப்புது. இப்படி எல்லாம் நடந்துச்சு. பணமுமே பாத்தீங்கன்னா 20 லட்சம். இது வரைக்கும் வேற எந்த இதுக்குமே இப்போ விஜய் கட்சி தலைவராக இருந்த அந்த பிரச்சார டயத்துல முதல் மாநாட்டுல இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து சாவுகள் தான். இந்த பிரச்சாரத்துல இப்ப பைக்ல கூட ஒரு பையன் போய் இறந்துட்டான். அந்த பையனுக்கெல்லாம் எதுவுமே அறிவிக்கல, எந்த நிவாரணமுமே கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு எதுவும் கொடுக்கல. அந்த பையன் இறந்து போயிட்டான், பாவம், காலேஜ் படிக்கிற பையன். இப்ப இப்படி பல மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இதுல எதுலயுமே 20 லட்சம்ன்றது வரவே இல்லை. கரூருக்கு மட்டும் 20 lakhs வந்துருச்சு. அதுவும் 41 பேருக்கு 20 லட்சம் அப்படின்னா அவ்வளவு பணம், பெரும் பணம் அது இல்ல. இப்போ இந்த மாதிரிதான் இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம சொல்லிட்டோமா, இப்படி இந்த முரண்பாடுகள்லாம் இருக்கிறதுனாலதான் இப்போ இந்த மாதிரி அடுத்து இன்னும் அரசு வேலையெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அப்போ என்ன அப்படின்ட்டு ஒரு அந்த சந்தேகம் வருது பாத்தீங்களா, அந்த சந்தேகம் வலுப்பட ஆரம்பிக்குது பாத்தீங்களா. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இது தாபிகா சைட்ல இது தெரிஞ்சு செய்யறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி ஒவ்வொரு பாயிண்டா பார்த்தோம்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே ஒவ்வொரு இன்சிடென்ட்லயுமே அவங்களுக்கு எகென்ஸ்டாக எவிடன்ஸ் வர்றதுக்கான அந்த அந்த சூழல் இருக்கு அப்படின்றதான் நான் இப்ப சுட்டி காட்டி இருக்கிறேன். இதை அவங்க கவனத்துல எடுத்துக்கிறணும். ஓகே, ரெண்டாவது வந்து இந்த 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 41 குடும்பங்களுக்கு தரக்கூடிய அந்த முக்கியத்துவம், இறந்த உயிர், அதுக்கு சரி நீங்க கவனிச்சீங்க அந்த டயத்துல ஏதோ இமோஷனலா எல்லாமே பண்ணிட்டோம், தேர்தல் சூழ்நிலை, அதனால ஒரு 4 ஓட்டு நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இதை பண்ணாங்க. அதோட முடிஞ்சிருச்சு, விட்டுருக்கணும். இப்ப போயிட்டு திரும்ப அதை கிளறி விட்டு இது பண்றது மாதிரி, இப்ப நான் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்க போறேன் அப்படின்றதெல்லாம் அனாவசியமானது. இது வந்து அருவருப்பு மூட்டக்கூடியதாக இருக்கு. இத வந்து இந்த பிரச்சனையை இப்படி திரும்ப திரும்ப அப்படியே நீட்டிக்கிட்டே போறாங்க அப்படின்னா இதுல வேற என்ன அரசியல் ஆதாயம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. மனித உயிர், எல்லா உயிரும் சமந்தான். அரசியலுக்காக உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக நீங்க மேலும் 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 போய் முக்கியத்துவம் படுத்து இது பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க தனிப்பட்ட அளவுல வச்சுக்கோங்க, உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தரா வச்சுக்கோங்க. நீங்க உங்க கட்சியில நீங்க வந்து அவங்களுக்கு சிலையை வைங்க, இதை வைங்க, மாலை மரியாதை செய்யுங்க, பூஜை புனஸ்காரம் எதை வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க. உங்க கட்சி அளவுல பண்ணுங்க. அரசாக இதுக்கு மேல எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.